ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி இந்த இடியப்பத்துக்கு ஒரு ஒரு யாழ்ப்பாணத்து முறையில் ஒரு கோழி வச்சு சோதி கொண்டு வைக்க போகிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் இன்றைக்கு இந்த இடியப்பத்தோடு சாப்பிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்ன சட்டியை சூடு பண்ணிவிட்டு மண் சட்டியை இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதுக்கு ஒரு சிறிதளவு எண்ணெய் சேர்த்தா காணும். சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியட்டுக்கும். இப்போ இதுக்குள்ள பூண்டும் ரம்பையும் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட பச்சை மிளகாய், அதோட வெங்காயம் எல்லாம் வதங்கட்டுக்கும். இதோட கொஞ்சம் ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு வதங்க விடுவோம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற எலும்பு சிக்கனை சேர்ப்போம். இப்போ கோழிக்காலும் அதுக்கு பசையும் தான் எடுத்துருக்குறேன். சேர்த்துட்டு வழியாக கிளப்பி விடுவோம். கிளப்பி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து விடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம். இப்போ நான் 2ஆம் பாலை சேர்க்க போகிறேன். இப்போ நான் கட்டி பாலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் அடுப்பை வைக்கணும். இந்த கூட்ட குறைக்கக்கூடாது. ஏனெண்டா அந்த பால் திரியக்கூடாது. யாழ்ப்பாணத்து சிக்கன் ரோல் சொதி ரெடி. என்னென்ன கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு தேசி காப்பிடி விட்டுட்டு சாப்பிடலாம். கோழி சொதி ரெடி. இந்த இடியப்பத்துக்கு நல்லா இருக்குன்னு நீங்களும் முழுக்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாழ்ப்பாணத்து சொதி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.